and now cough. Okay. இது பார்க்கறதுக்கு ஒரு வென்ட்ரல் ஹெர்னியா மாதிரி இருக்குங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் இது ஸ்டிராய்ட்ஸ்னால வருமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இவருக்கு இருக்க காம்ப்ளிகேஷன் டைரக்டா ஸ்டிராய்ட்ஸுக்கு லிங்க்டு கிடையாது. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ தட்டிக்கோங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் வருது இல்லையா, ஃப்ரண்ட் ஆஃப் த வால்ல ப்ரீத் பண்ணும்போது வெளியில வருது. இது எதனால வரும்னா, வென்ட்ரல் வால் அப்படின்னா நம்ம வயிறுக்கு முன்னால் இருக்க அந்த மசில் லேயர் இருக்கு இல்லையா, அந்த மசில் லேயரில் ஏதாவது ஒரு பகுதி வீக்காக இருந்துச்சுன்னா அந்த வீக் பகுதியில் ஒரு ஓட்டை விழுந்து நம்ம வயிறு குடல் எல்லாம் அந்த ஓட்டை வழியாக வெளியில் வருது. இது யாருக்குனாலும் வரலாங்க. ஸ்டிராய்டு இன்டேக்கும் இதுக்கும் ஒன்றும் ரிலேஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் ரீசெண்டாக ஓப்பன் சர்ஜரி வயிறுக்கு பண்ணியிருக்கீங்க அண்ட் அது ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஸ்டிராய்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வூண்டோட ஹீலிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல சில பேருக்கு இன்சிஷனல் ஹெர்னியா வரலாம்னு ரிசர்ச்ல போட்டிருக்கு. ஆனா இது ஸ்டிராய்டு எடுக்கிறவங்களுக்கு வராதுங்க. சர்ஜரி பண்ணிட்டு அந்த வூண்ட் ஹீல் ஆகிறதுக்கு முன்னால ஸ்டிராய்ட்ஸ் எடுத்தாதான் வரும். இது ஒரு ரொம்ப ரேர் அக்கரன்ஸ். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது ஸ்டிராய்டு இன்டேக்கால வந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஹெர்னியா வந்துச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட்னு உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.